எறும்புகளும் வண்டுகளும். ஒரு காட்டுல சில எறும்புகள் கூட்டமாக வாழ்ந்து வந்தாங்க. அந்த எறும்புகள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் இருந்தன. அவைகள் ஒருநாள் கூட்டமாக சேர்ந்து ஒரு பாட்டினை பாடிக்கொண்டு அவர்களுக்கு தேவையான உணவுகளை சேமித்து கொண்டிருந்தனர். அப்போது அங்கு சில வண்டுகள் கூட்டமாக வந்து அவர்களுக்கு தொல்லை கொடுத்தன. சில எறும்புகளை காயப்படுத்த கூட செய்தனர். அப்பொழுது அந்த எறும்புகள் அந்த வண்டுகளை பார்த்து, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒழுக்கமே கிடையாதா என்று கேட்டது. அப்புறம் உங்களால என் நண்பர்களுக்கு காயம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு அந்த எறும்பு வண்டுகளிடம் கோபித்து கொண்டது. அப்பொழுது அங்கிருந்த ஒரு வண்டு, உங்களை விட நாங்கள் பல மடங்கு பெரிய உணவினை எடுத்துக்கொண்டு செல்கிறோம். உங்களில் 10 பேர் சேர்ந்தால் கூட ஒரு சிறுபழத்தை கூட எடுத்துக்கொண்டு செல்ல இயலாது என்று அந்த எறும்புகளை கேலி செய்தது. உங்கள் பலத்தை வைத்து நீங்கள் எங்களை கேலி செய்கிறார்களா என்று அந்த எறும்பு கோபத்துடன் கேட்டுக்கொண்டு, உங்களை விட நாங்கள் ஒரு நாள் நிச்சயமாக அதிக அளவிலான சாப்பாடு எடுத்து செல்வோம் என்று கூறி சவால் விட்டுக்கொண்டது. மீண்டும் அவர்கள் கொண்டு வந்த அந்த சிறு உணவுகளை எடுத்துக்கொண்டு அவர்களது இருப்பிடத்திற்கு சென்று அந்த உணவுகளை அங்கு வைத்துக்கொண்டு மீண்டும் உணவினை தேட சென்றுவிட்டார்கள். பின்பு சாயங்காலமா அனைத்து எறும்புகளும் அங்கு கூடினர். அப்பொழுது அந்த சவால் விட்ட எறும்பானது அது எவ்வாறு சவால் விட்டது என்பதனை கூறிக்கொண்டிருந்தது. மற்ற எறும்புகளிடம் மேலும் அந்த எறும்பு, நீங்கள் இனி அனைவரும் சிறிது சிறிதாக கொஞ்சம் பலமான பொருட்களை தூக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டது. சிறிது நாட்களிலேயே அந்த எறும்புகள் கொஞ்சம் எடை அதிகமான பழங்களை கூட தனியாக தூக்கிக் கொள்ள பழகிக்கொண்டது. நாட்கள் போக போக அந்த எறும்புகள் எல்லாரும் மிகப்பெரிய பலசாலிகளாக ஆனாங்க. வண்டுகளிடம் சென்று தங்களது பலத்தை காட்ட முடிவு செஞ்சாங்க. அப்பொழுது வண்டுகளிடம் இருந்து ஒரு கடிதம் எறும்புகளுக்கு வந்தது. அந்த கடிதத்தில் வண்டுகள் அவர்களும் போட்டிகளுக்கு தயார் என்று குறிப்பிட்டு இருந்தாங்க. எறும்புகள் மறுநாள் வண்டுகளிடம் போட்டிக்கு செல்ல தயாராகி பாதுகாப்புக்கான பொருட்களையும் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எறும்புகளை நோக்கி வண்டுகளும் வந்து கொண்டிருந்தது. வண்டுகள் எறும்புகளிடம், நாங்கள் எங்களை விட இன்னும் பலசாலியான வண்டுகளை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம் என்று கூறினார்கள். அப்பொழுது அந்த பலசாலியான எறும்புகள் முன்பாக வந்து கொண்டிருந்தது. அந்த வண்டுகள் பார்ப்பதற்கு சிகப்பு நிறத்தில் மிகவும் கொடூரமாக இருந்தது. சிகப்பு கொடூரமான வண்டுகளை பார்த்து எல்லா எறும்புகளும் பயந்தன. அதில் ஒரு எறும்பு மட்டும் கூட்டமாக அனைவரையும் சேர்த்து கொண்டு, நாம் என்னதான் சிறியவர்களாக இருந்தாலும் மிக நாட்களாக பயிற்சி எடுத்து நமது பலத்தை கூட்டி உள்ளோம். நாம் எவற்றிற்கும் சளைத்தவர்கள் அல்ல என்று அந்த வண்டுகளுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு போட்டிக்கு சென்றனர். அப்பொழுது அங்கிருந்த அந்த சிகப்பு வண்டு ஒரு பெரிய பூசணிக்காயை எடுத்துக்கொண்டு அவர்களது இதத்திற்கு வந்தது. அங்கிருந்த பல எறும்புகளும் சேர்ந்து ஒரு பூசணிக்காயை தூக்க முயற்சித்தன. ஆனால் அந்த பூசணிக்காயை அவைகளால் தூக்க இயலவில்லை. ஆனாலும் அவர்கள் அவர்களது விடாமுயற்சியினால் மீண்டும் மீண்டும் முயற்சித்து அந்த பூசணிக்காயை தூக்க முயற்சித்தனர். அவர்களின் முயற்சியை பார்த்து அந்த வண்டுகள் அனைத்தும் கேலி செய்து சிரித்தனர். ஆனாலும் எறும்புகள் அவர்களது விடாமுயற்சியினால் அந்த பூசணிக்காயை தூக்கி அவர்களின் ஒற்றுமையையும் பலத்தையும் காட்டினர். வண்டுகள் எறும்புகளின் முயற்சியை பார்த்து மிகவும் ஆச்சரியம் அடைந்து எறும்புகளிடம் கூறின, முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்று நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள். இனிமேல் நாங்கள் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டோம் என்று கூறினார். அந்த வண்டுகள் அந்த எறும்புகளிடம் மன்னிப்பும் கேட்டன. கருத்து: விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. வேப் லிங்க்ஸ்.